Hi friends, welcome to Chennai food. தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்குதுங்க. தீபாவளி பண்டிகைக்காக நம்ம நிறைய ரெசிபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபோர்க் ஸ்பூனை வச்சு கலந்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 பிஞ்சு ஆப்ப சோடா, அதாவது சமையல் சோடா, இதை சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். ஃபுட் கலர்லாம் சேர்க்குறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு மஞ்சள் பொடி, சமையல் சோடா ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்கில் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கட்டிப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நான் பூந்தி செய்கிறதுக்கு ஜல்லி கரண்டி தாங்க எடுத்துருக்கிறேன். நான் ஜல்லி கரண்டியில் தான் வச்சு தட்ட போகிறேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம மாவு அள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் பூந்தி கரண்டிலே செஞ்சுக்கலாம். நான் ஜல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மாவை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டால் வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி தேய்ச்சி கூட விடலாம். முத்தாக பூந்தி விழுது பாருங்கள் எண்ணெயில். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதே சமயம் பூந்தி ரொம்ப வெந்துடவும் கூடாது. 70% வெந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு முறை திருப்பிட்டு சட்டுன்னு பூந்தி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாங்க, 70% வெந்தால் போகிறோம். ஏன்னா லட்டுக்கு சாஃப்டான பூந்தி தான் தேவை. பூந்தி எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் இருந்தால் ஸ்ட்ரைனரில் போட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். அப்படி ஸ்ட்ரைனர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் போட்டு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நல்லா முத்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் தான் இருக்கணும், ரொம்ப கலர் டார்க் ஆகக்கூடாது. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பூந்தி பொரித்து எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் பூந்தி பொரித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு முத்தாக. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம். அதே கப்பில், அதே அளவுள்ள கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுள்ள கப்பில் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். சர்க்கரையை நான் பேனில் போட்டுட்டேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்காக தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கம்பி பதம் வரணுங்க. அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கலந்து விட்டேங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சான்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஜீராவை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி விரலை திறந்தோம்னா கம்பி மாதிரி நிற்கிது பாருங்கள். இதுதான் கம்பி பதம். 2 விரலுக்கு இடையில கம்பி மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் கம்பி பதம். இப்போ நாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். கலந்து விட்டுக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஜீராவை நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு பொரிச்ச பூந்தியை இதில் சேர்த்துட்டு நம்ம கலர போகிறோம். நான் ஜீராவை கீழே இறக்கிக்கிறேன். பொரிச்ச பூந்தியை இதில் கொட்டிக்கலாம். பூந்தி நம்ம ஃபஸ்ட்டே பொரிச்சு வச்சதுனால நல்லா ஆறி போயிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீராவோட பூந்தியை ஜீராவோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க. இது இப்படியே நம்ம லட்டு பிடிச்சோம்னா சரியாக பிடிக்க வராது. அதனால் கொஞ்சமாக நம்ம ஜாரில் அள்ளி போட்டுட்டு அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு சுற்ற விட்டு எடுத்துக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் எடுத்து ஜாரில் போட்டுக்கிறேன். ஜீராவில் மிக்ஸ் பண்ண பூந்தி நான் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு 2 முறை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேங்க. இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்கிட்டா போகிறோம். நமக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும், அதுக்காக தான் அரைச்சி போடுறோம். இதை இதில் கலந்துக்கலாம். ஒன்றா சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. முந்திரி வறுக்கிறதுக்காக நான் குட்டியாக பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுறலாம். நெய் கரையட்டும். கரைஞ்ச உடனே முந்திரி திராட்சை சேர்க்கலாம்.
இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. முந்திரி திராட்சை அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரியை 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். 15 திராட்சை எடுத்துருக்கிறேன். காஞ்ச திராட்சை தாங்க சேர்க்குறேன். நல்லா கலர் வர வரைக்கும் இதில் வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு. ரொம்ப கலர் வரணும்னு அவசியம் இல்லை. திராட்சைலாம் நல்லா எழும்பி வரணும். முந்திரி லேசாக நிறம் மாறணும். பாருங்கள், திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி எழும்பி வருது. இது வரைக்கும் நம்ம லட்டுக்கு நெய்யே சேர்க்கலை. இதில் பொரிச்சு போடுற நெய் தான் இது. வேறு எதுவும் நம்ம தனியாக நெய் சேர்க்குறதில்ல. பாருங்கள், திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி எழும்பிடுச்சு. முந்திரியும் லேசாக நிறம் மாறிடுச்சு. இதை நம்ம லட்டில் சேர்த்துக்கலாம். கூடவே 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் இல்லைனா டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. நான் லவங்கம் மட்டும் 5 லவங்கம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையோட இந்த பூந்தி நல்லா மிக்ஸ் ஆகணும். சர்க்கரையோடு இருக்கிற பூந்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூடு ஆறுறதுக்காக நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுட்டேங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சூடு ஆறிடுச்சு. லேசான சூடு இருக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் இந்த லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நம்ம கொஞ்சம் பூந்தி அரைச்சி போட்டதுனால லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். நீங்கள் அரைக்காமல் அப்படியே போட்டு பிடிச்சிங்கன்னா சில நேரம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் பூந்தி எடுத்து நான் அரைச்சி போட்டேன். இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, லட்டு எல்லாத்தையுமே நான் பிடிச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு லட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. திருப்பதி லட்டு டேஸ்ட்டில் நமக்கு இந்த லட்டு டேஸ்ட் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இந்த பூந்தி லட்டு செய்யலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுற மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி பூந்தி லட்டு செஞ்சு இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூந்தி லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.